திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி 9. ஸ்ரீராம் காரை ஓரமாக நிறுத்தினான். தெருவில் பசங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். டேய் பசங்களா, வந்து இந்த பக்கம் வந்து கார் கண்ணாடி ஓடிச்சா உங்கள் இடுப்பு எலும்பு முடிஞ்சிடும் என்று ஒரு மிரட்டி விட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். பங்கஜ் கீரை ஆய்ந்து கொண்டிருந்தாள். சீதா சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள். சந்தானகோபாலன் ஊஞ்சலில் ஒரு குட்டி தூக்கத்தில் இருக்க, அருகில் அவர் படித்து கொண்டிருந்த ஹிந்து பேப்பர் மனித நிலையில் கிடந்தது. தன் கட்சுவை கட்டி வராண்டாவில் உள்ள ஷூரக்கை ஒட்டி விட்டவன் கார் சாவியை நிலைக்கால் ஆன அணியில் மாட்டினான். எங்கே மீரா என்று கேட்க நினைத்து வாயை திறக்கும் முன் குழந்தை தூங்குவதை உதட்டில் கை வைத்து எச்சரித்தாள் பங்கஜ் பாட்டி. ஜாடியில் கேட்டான், மீரா எங்கே? மொட்டை மாடியில் என்று மேலே கையை காட்டினாள். சட்டையை கற்றி கொடியில் முனைக்க விரித்து போர்த்தினார் போல் போட்டுவிட்டு மாடிப்படிகளில் ஏறினான். அப்படியே மொட்டை மாடி பக்கம் போறேன் நின்றாள். மீரா கைப்பிடி சுவரின் மீது அமர்ந்திருந்தாள். பின்புலத்தில் ஸ்ரீரங்கத்து கோபுரங்கள். ஸ்ரீராம் வரவும் நிதானமாக ஏறிட்டாள் அவனை. அவள் அப்படியெல்லாம் பார்த்தாலே ஆபத்து என்று ஸ்ரீராமுக்கு தெரியும். எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் மௌனமாக நின்றான். நீயாக ஆரம்பி என்பது போல அவளும் சுற்றுச்சூழலை பார்த்தாள். பக்கத்து வீட்டு மாடியில் வடாமும் அப்பளமும் காய்ந்து கொண்டிருந்தது. இந்த பக்கமாக ஒருவன் செல்போனில் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக பேசி கொண்டிருந்தான். எதிர்ச்சாரியிலும் செல்போன் பேச்சுக்கள் தான் இந்த நூற்றாட்டின் ஈடு இணையற்ற சாதனம். செல்லாதவர்கள் இதயமில்லாமல் கூட வாழ்ந்து விடலாம். செல்லில்லாவிட்டால் வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தால் அது கோமாவில் கிடப்பதற்கு சமம். மீரா புது கவிதை வரிகளைப் போல் தனக்குள் எண்ணிக்கொண்டாள். பொழுது இரவு நோக்கி கரிந்து கொண்டிருந்தது. வானம் துளிக்கூட மேகத்துணிக்கின்றி நீல நிறத்தில் ஸ்ப்ரே செய்து அலம்பிவிட்ட மாதிரி அழுக்கின்றி காட்சியளித்தது. இன்னமும் வேட்டையாடப்படாத சில கொக்குகள் கூட்டமாக பறந்து கொண்டிருந்தன. மீரா, ஸ்ரீராம் ஆரம்பித்தான். அவளிடம் மௌனம். உன்னை தாண்டி சொல்லுங்க சார், கிண்டல் பண்ணாத. உன் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் நிச்சயம் போட்டு விட்டுருப்பாருன்னு தெரியும். போட்டு விட்டுறதா? இது என்னடா புது பாஷை? சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பான். அவன் எனக்குத்தான் ஃப்ரெண்டு. உன் வரையில் உன்னை வயசை மூத்தவன். அவனிடமிருந்து மரியாதையாக பேச கற்றுக்கிறியா? என்ன ஒரு 2-3 வயசு வித்தியாசம் இருக்குமா? ஒரு நாள் கூடனாலும் கூட மரியாதை முக்கியம். இப்போ என்ன 3ஆம் மனுஷன் மாதிரி பார்த்து பேச தொடங்கிட்ட? பேசு. நான் என்ன பேச? அதான் மணிரத்னம் படம் ஹீரோ கணக்கா நீ பேசிட்டு வந்திருக்கியே. நான் தான் ஹீரோ மீரா. ஸ்வேதாவுக்கு நான் தான் ஹீரோ. அப்போ போய் அவள் அப்பா கூட நேருக்கு நேரன்னு இல்லை. அவள் அப்பாவை விடு. இங்கே உன் அப்பா கிட்ட போய் அப்பா நான் பார்த்த பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா, அவளே தான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிடு. மீரா, சராசரி அக்காக்கள் மாதிரி மொக்கையாக பேசாத. எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னத்தடா ஹெல்ப் பண்ணுறது? யூஎஸ் போய் சம்பாதிக்கணும், அப்புறம்தான் கல்யாணம்னு இருந்து போய் நாளைக்கு ஓடி போய் சம்சாரி ஆகிடுவை போல் இருக்கே. இதில் நான் என்னத்தை பண்ணுறது? அப்படியெல்லாம் போக மாட்டேன். யூஎஸ் போய் டாலரில் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கல்யாணம். அதில் நான் உறுதியாக இருக்கேன். அப்போ நான் ஹெல்ப் பண்ண அதில் என்னடா இருக்குது? அதுவரை என் ஸ்வேதாவை எவனும் கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிடக்கூடாது. இதை அவகிட்ட போய் சொல்லுடா. என்கிட்ட ஏன் சொல்கிற? சொல்லிட்டேன். அவள் ஓட்டுறது தான் ஒரே வழிங்கிறா. ஓடி போயிடலான்னு சொல்கிறா. அப்போ ஓடி போயிட்டா என்கிட்ட ஏன் வர்ற? மீரா, ஹெல்ப் பண்ணு. நான் காதல் தான் பண்ணேன், வேறு எந்த பாவத்தையும் பண்ணலை. ஏன் உன் அம்மா அப்பா உன்னை அம்போன்னு விட்டுருவாள்? உன்னை வளர்த்து ஆளாக்க தெரிஞ்சவளுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மட்டும் தெரியாதா என்ன? கல்யாணம் பண்ணி வைப்பா. ஆனால் எனக்கு பிடிச்சவளை நான் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் காதல். அடுத்து காதலுக்கும் ஒரு டெஃபனிஷன் கூட. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது பார். இதோ பார், காதல் விஷயத்தில் உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம்னு நடந்துக்காத. ஆஷாவோட உன்னை சம்மந்தப்படுத்தி காட்டாத. கிட்டத்தட்ட வாடாத. காதலையும் அவள் தேடி போகலை, அவளை தேடி அதுவாக வந்தது. சரி, முடிவா. நீ எப்போ தான் என்ன தான் சொல்ல போகிற? எனக்கு வயசுக்கு மீறி ஆட்டம் போட்டுட்டு வந்து என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டா என்னடா அர்த்தம்? திட்டு, நீ எவ்வளோ வேணா திட்டு, ஆனால் ஹெல்ப் பண்ணு. என்னத்தடா பண்ண? வரப்போகிற அந்த யூஎஸ் மாப்பிள்ளை தான் வாயால் ஸ்வேதாவை எனக்கு பிடிக்கலேன்னு சொல்லணும். நீ மனசு வச்சா சொல்ல வைக்க முடியும். இந்த மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்லிடலான்னு வையே. அவள் அப்பா அடுத்த மாப்பிள்ளையை பார்க்க மாட்டாரா? முதல்ல இவனை சமாளிப்போம். போடா முட்டாள். இந்த தலையை சுற்றி மூக்க தொடுற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதுக்கு நேராக அந்த ஸ்வேதா அப்பாவை பார்த்து நேர்மையாக நேராக அவங்க காதில் உடைச்சி பேசுகிறது நல்லது தானே.
இங்கே நம்ம அப்பா கிட்ட ஓ இங்கேயும் நான் தான் பேசணுமா? என்ன காதலிக்கிற அவளுக்கு ஏஜென்ட்டுன்னு முத்திர குத்த பார்க்குறியா? மீரா ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? இன்னும் ஏஞ்சல் பிரச்சனையே தீரலையேடா, அதுக்குள்ளே இப்படி வந்து நிற்கிறியேடா. நானாக வரல, டைம் என்ன படுத்துறது? படுத்தோம். மீரா போதும் ராப்பிச்சக்கார, அம்மான்னு கூற மாதிரியே இருக்குது. நீ பெரிய நடிகண்டா. நீ என்ன வேணா சொல்லு, கேட்டுக்கிறேன். நான் என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லு. இப்போதைக்கு அந்த ஸ்வேதா விஷயத்தை மறந்துட்டு உன் மேல் படிப்பு வேலைன்னு அதில் கவனத்தை செலுத்து. நிச்சயமாக ஆனால் ஸ்வேதாவுக்கு கல்யாணம் ஆகிடக்கூடாது. நான் என் நண்பர்களோட கலந்து பேசிட்டு என்ன செய்யணுமோ செய்கிறேன். அப்போ ஸ்வேதா கேட்டால் என் அக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட போகிறான்னு சொல்லிடலாமா? நீ எதையும் சொல்லாத. அவள் உன்னை உறுதியாக காதலிச்சா உனக்குத்தான் அவள். ஆனால் படிப்பு வேலைன்னு உனக்கு இடையே நிறைய முக்கிய கடமைகள் இருக்குது. அதில் தான் உன் கவனம் இருக்கணும். நிச்சயமாக ஸ்வேதா இங்கே எனக்காக காத்துட்டுருக்கான்னு தெரிஞ்சாலே போகிறோம். நான் மற்ற விஷயங்களில் ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுடுவேன். காலங்காலமாக ஆண் வர்க்கமே இப்படி பண்ண நினச்சி தாண்டா எல்லா வெற்றிகளையும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதைத்தான் ஒரு ஆணுக்கு பின் ஒரு பெண் இருக்கான்னு சொல்கிறாளோ? இருவரும் ஒரு முடிவுக்கு வந்த நொடியே கண் விழித்து கொண்டு விட்ட ஏஞ்சலோடு பங்கஜ் மொட்டை மாடிக்கு வந்தாள். அதனிடம் சினுங்கள், என்ன பாட்டி முழிச்சுட்டாளா? பின்ன நீ பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ஊருக்கே கேட்குது. ஐயோ அப்போ எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா? அரைகுறையாக தான் காதில் விழுந்தது. என்ன காதலா? பங்கஜம் பளிச்சென்று பாயிண்டாக கேட்டாள். பாட்டி அவன் பதற ஆரம்பிக்க குழந்தை கைமாறின பங்கஜம் பாட்டி மீராவைத்தான் பார்த்தாள். ஏன் என்ன பார்க்குற? நீயே அவனை என்ன கேட்கணுமோ கேட்டுடு. நான் என்னத்தை கேட்குறதுக்கு இருக்குது? வேண்டாம்டான்னு விட்டுடடான்னா அவன் கேட்டுடுவானா? அதை தவிர வேறு எதை சொன்னாலும் இப்போ கேட்பான். படவா ராஸ்கல், இருக்கிற சிக்கல் போராதுன்னு இது வேறையா? பாட்டி ப்ளீஸ் பெருசுப்படுத்தாத. மீரா மாதிரி நீயும் என் பக்கம் நில்லு. அட போடா பொசக்கெட்டக்கு இருக்கா. இதெல்லாம் சாபக்கேடா. பிராமண பொண்ணா பார்த்து நான் காதலிச்சிருக்கிறேன் பாட்டி. அப்படின்னா அது காதல் இல்லைடா, சாய்ஸ் சூஸ் பண்ண பொண்ணு. என்ன பரீட்சை பேப்பரா? பொண்ணுங்கிறவ மகாலட்சுமிடா. பங்கஜ் போதும், நான் நிறைய பேசிட்டேன். நீயும் பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்பா இந்த விஷயத்தில் ரொம்ப தூரம் போயிட்டார். நீ சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சாபக்கேடு தான். இந்த சாபக்கேட்டை வரமாக மாற்றணும்னா அதை பற்றி யோசிப்போம். இப்போதைக்கு எதுவுமே பேசாத. இந்த குழந்தை விஷயம் நல்ல விதமாக முடியட்டும். இவனோட டார்கெட் இப்போ யூஎஸ் போகிறது தான். அங்கே நான் என்ன பண்ணணுமோ பண்ண பார்க்குறேன். தற்காலிகமாக மீரா ஸ்வேதா விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாள். அவனுக்கும் அப்பாடா என்று இருந்தது. துறையோர் மறைந்த ஆஷாவின் கணவன் ராஜேஷ் வீட்டில் ஒரே கலைவரம். ராஜேஷின் அப்பாவும் அம்மாவும் அவன் காதலை ஏற்க முடியாதவர்களாக அவன் புகைப்படங்களை கூட வீட்டில் இருந்து பிடுங்கி எறிந்துவிட்ட நிலையில் ராஜேஷின் தந்தை அவனுடைய தந்தை வழி பாட்டியான தனபாக்கியம் என்ற கிழவியின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. கட்டிலை எல்லோரும் சூழ்ந்திருக்க கிழவியின் வாயிலிருந்து அவ்வப்பொழுது ராஜேஷ் என்று இருந்துவிட்ட அவனுடைய பெயர் உதிர்ந்த வண்ணம் இருந்தது. அதை பார்த்த ஒரு உறவுக்காரர் கிழவிக்கு பேர மேலே எவ்வளோ பாசம் பாருங்க. நம்ம யாரையும் இதுக்கு தெரியல, ஆனால் செத்துட்டா அவனை இது இன்னும் உசுரோடு இருக்க மாதிரி இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கு என்றார். ராஜேஷின் அப்பா விநாயகமும் அம்மா ரோஹிணியும் ஒதுங்கி தனி அறையில் நகம் கடித்து கொண்டு இருந்தனர். டாக்டர் வந்து பரிசோதனை செய்ய தொடங்கியிருந்தார். எல்லோரிடமும் ஒருவித படபடப்பு. அதே டாக்டர் திரும்பி விநாயகன் முன் வந்தவராக, உங்கள் மகன் மறைந்த விஷயம் அம்மினிக்கு தெரியாதா என்று கேட்டார். எல்லாம் தெரியும், பாசம் அவன் மேல் இல்லை, அவன் மவ மேலே என்றார் விநாயகம். மவளா? ஆமாம் டாக்டர், அந்த ஓடுகாலிக்கு பொண்ணு பிறந்திருக்கு. அவளும் போய் சேர்ந்துட்டா. ஆஸ்பத்திரியிலிருந்து அவளோட சிநேகிதங்கள்லாம் வந்து அந்த பொண்ணை எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. பெத்த பிள்ளையே உறவில் என்ன ஆயிட்டு நேரில் இல்லை. அந்த பொட்ட சிசு நமக்கு எதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி திரும்பி போக சொல்லிட்டேன். அதை பார்த்ததுல இருந்து தான் இதுக்கு மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்டு எனக்கே பக்குங்குது. என்னதான் கோபம் இருந்தாலும் ஒரு பச்சை உயிர் விஷயத்தில் அப்படியெல்லாம் சொல்லலாமா? நீங்கள் என்ன டாக்டர், முடிஞ்ச விஷயத்தை போய் திரும்ப கலரிக்கிட்டு? எது முடிஞ்ச விஷயம்? அது எங்கே இருந்தாலும் உங்கள் ரத்தம். கோர்ட்டில் யாராவது கேஸ் போட்டாங்கன்னா நீங்கள் கை கட்டி பதில் சொல்லித்தான் ஆகணும். எது எங்கள் ரத்தம்? அதுவா? அதுக்கு என்ன ஆதாரம்? நான் ஒத்துக்கிட்டா தானே? விநாயகம் குரலில் ஆத்திரம் அமளித்துமளிப்பட்டது. டாக்டருக்கு அவரிடம் பேசுவதில் பயனில்லை என்பது போல் தோன்றியதால் அவருடைய முகம் மாறியது. டாக்டர்,
கிழவி நிலை இப்போ எப்படி இருக்குது? எவ்வளோ நேரம் தாங்கும்? விநாயகம் கொஞ்சம் கூட பாச உணர்வின்றி ஒரு மிருகம் போல பேசினார். சொல்ல முடியாதுங்க. உடம்பு கோளாறு பெருசாக எதுவும் இல்லை. வயசாயிட்டதால் எல்லா பாகமும் பலவீனமாக இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி இவங்க எழுந்திரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மகன் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது அந்த பெண் குழந்தையை கூட்டிக்கிட்டு வந்தால் இவங்க நல்லா ஆக 100% வாய்ப்பு இருக்குது என்று டாக்டரை விநாயகம் வெறித்தனமாக பார்த்து முறைத்தார். விநாயகத்தின் முறைப்பு டாக்டருக்கும் புரிந்தது. ஒரு மாதிரி சிரிக்கத் தொடங்கினார். அது அவரை அவமானப்படுத்துவது போல் இருந்தது. என்ன டாக்டரே ஒரு தினுசா சிரிக்கிறீங்க? சிரிக்காமல் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு செல்ஃபோனும் டிவியும் தான் கணக்கு, ஜாதி கணக்கெல்லாம் கிடையாது. இது கூட தெரியாமல் இந்த காலத்துலேயும் ஜாதியை பார்த்து அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க உங்களை பார்த்து சிரிக்காமல் என்னத்தை பண்ணுறது? டாக்டரின் கேள்வி அவர் தொண்டை குழியில் ஊசியை செருகியது. இந்த 2016ஆம் வருஷத்தில் இதுவரை ஒரு 10-15 கல்யாணத்துக்கு போயிருப்பேன். அதில் ஒரே ஒரு கல்யாணம் தான் ஜாதிக்குள்ளே நடந்தது. காலம் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்குங்க சாமி. எனக்கு தெரிஞ்சு உங்கள் காலத்தோட ஜாதியை தூக்கி காலம் போட்டுடும். இப்போ படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் காசு, பணம், அந்தஸ்து, பட்டம், பதவின்னு இந்த 5க்கும் தான் முக்கியத்துவம் தருவாங்க. அது யார்கிட்ட இருக்கோ அவங்கெல்லாம் ஜாதி மதம் பார்க்காம ஒன்றா எல்லாரும் சேர்ந்துருவாங்க, சேர்ந்துக்கிட்டும் தான் இருக்காங்க. எழுந்திரிங்க. இது 2016, இன்னும் 16 வருஷம்தான். அதாவது 2030 ஒரு குடும்பத்தில் எல்லா ஜாதி சம்பந்தமும் இருக்கும். ஒரு சம்பந்தி பிள்ளைமார், ஒரு சம்பந்தி முதலியார், ஒரு சம்பந்தி நாடார்னு. இல்லாட்டி நானே நாக்கு அறுத்துக்கிடுறேன். டாக்டர் சற்று ஆவேசமாக தன் கருத்தை சொல்லிவிட்டு அங்கு நிற்பதில் இனி அர்த்தமில்லை என்பது போல் புறப்பட்டு விட்டார். விநாயகத்துக்கு ஏதோ கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டது போல் ஒரு அவஸ்தை. அவரது முகம் சிம்பன்சி போல் மாறிவிட்டு இருந்தது. உள்ளே கிழவியின் குரலில் அவ்வப்பொழுது ராஜேஷ் ராஜேஷ் என்ற முனகல். டேய், ஒரு தலைவாணியை எடுத்து ஒரே அமுக்க அமுக்கி கொண்டு பிடுங்கடா, எழவெடுத்தது போய் சேரட்டும் என்று அதை அவர் கொந்தளித்தார். எப்போதுமே அவர் அப்படித்தான் என்பது போல் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போது பார்த்து வாசல்புறம் ஒரு அம்பாசடர் கார் நிற்கும் சப்தம். அம்பாசடர் வந்தாலே வக்கீல் விஸ்வநாதன் வருகிறார் என்று அர்த்தம். அநேகமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் தெரியும் ஒரு சில அம்பாசடர் கார்களில் அதுவும் ஒன்று. அந்த கார் நிறுவனம் இப்பொழுது இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. விஸ்வநாதனை பார்க்கவும் விநாயகத்தில் ஒரு மெல்லிய பதட்டம். அடடே, வக்கீல் சாரா, வாங்க வாங்க என்று இருக்கையை காட்டினார். அவரும் இருக்கையில் அமர்ந்தவராக, அம்மனிக்கு ரொம்ப முடியலன்னு ஃபோன் வந்துச்சு என்று ஆரம்பித்தார். போச்சுடா, உங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்களா? நான் தான் எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ண மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுவும் சரிதான். ஆனாலும் கிழவி ரொம்ப படுத்துகிறா வக்கீல் சார். சாகவும் மாட்டேங்கிறா, சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறா. போய் பாருங்க, ராஜேஷு ராஜேஷுன்னு செத்துட்ட அவனை எப்போவுமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஏன் நாங்கள்லாம் அவளுக்கு மனுஷங்களா தெரியலையா? யார் மேலே பாசமும் பிரியமும் இருக்கோ அவங்கள தான் கடைசி காலத்தில் மனசு நினைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன வக்கீல் சார், நீங்களும் கிழவிக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசுகிறீங்க? நான் கூட தான் அம்புட்டு பாசமும் பிரியமாக இருந்தேன் அவளிடம். என் மக மேலேயும் அப்படித்தான். கடைசியில் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தான் பெருசுன்னு அவன் போனது மட்டும் சரியா? காலம் தெரியாமல் பேசுகிறீங்க. புராண காலத்திலேயே காதல் இருந்தது. அதனால் ஒன்று சேர்ந்த கதைகளையும் படிச்சிருப்பீங்க. ஆனால் காலம் வேகமாக போய்கிட்டு இருக்க இப்போ போய் அதை புரிஞ்சுக்காம நீங்கள் இருக்கிறது தான் தப்பு. என்னதான் நம்ம பெத்த பெண்ணாக இருந்தாலும் அவள் வயசுக்கு வந்துட்டா நாமளும் ஒதுங்கி நின்று தானே அவள் கூட பழகிறோம். நான் பெத்த பொண்ணு நீன்னு கட்டி போட்டு கண்டபடி பிடிப்போமா என்ன? மாட்டோம்ல. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே டாக்டர். வக்கீல் சார், நான் எல்லாம் சரியாகத்தான் சொல்கிறேன். மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒன்றா சேர்ந்து வாழறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அந்த விஷயத்தில் என் பேச்சு கேட்கணும்னா அது வாழ்க்கைங்கிற பேசுகிற பேச்சு கிடையாது, அடாவடின்னு அர்த்தம். எப்போ அந்தரங்கம் வரும்போது தாய் தகப்பனாக இருந்தாலும் ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிக்கிறோமோ அப்படி கல்யாண விஷயத்துலேயும் பெற்றவங்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. என்ன நீங்கள் உங்கள் மகளோ இல்லை மகனோ ஒரு கழுதையை வந்து நின்று நான் இந்த கழுதையை தான் கட்டிக்க விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் உடனே மறுபேச்சு பேசாமல் கட்டி வச்சிடுவீங்களா? ஏட்டிக்கு போட்டியாக பேசக்கூடாது. என் பசங்க கழுதையோடலாம் வரமாட்டாங்க. வேறு ஜாதியில் இருக்கிறவங்களான்னா அவங்களெல்லாம் கழுதைன்னு சொல்கிறது தப்பு. அது திமிர் பிடிச்ச பேசு. நான் அப்படித்தான் சொல்லுவேன்.
பதிலுக்கு அவங்க உங்களை பண்ணிம்பாங்க. உங்களுக்கு சம்மதமா? இருந்துட்டு போகிறேன். கழுதையும் தான் சேரணும், பண்ணி சேர முடியாது, சேரவும் கூடாதுன்னு சொல்லுவேன்ல. ஏன் இப்படி விதண்டாவாதமாகவே பேசுகிறீங்க? இதனால தான் உங்களுக்கு பிபி சுகர்னு வந்து கஷ்டப்பட நேரிடும். சரி, நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். விடுங்க, முதல்ல அம்மாவை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கிழவி தனபாக்கியம் கிடைக்கும் அறைக்குள் சென்றார். ராஜேஷு என்ற ஹீன குரல்தான் கேட்டது. வக்கீலின் புருவத்தில் ஒருவித ஆச்சரியம். அப்படியே திரும்பியவர், என்ன பாசம் பாருங்க. ஆமாம், ராஜேஷ் செத்தது தான் மாதக்கணக்காகுதே. நடுவில் நான் பார்த்தப்ப கூட இப்போ புலம்பலையே, இப்படி புலம்பலையே. அப்பெல்லாம் தெளிவாகத்தானே இருந்தாங்க. இடையில் ராஜேஷுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த தகவல் வந்துச்சு. அதில் இருந்து தான் அந்த குழந்தையை பார்க்கணுன்னு இந்த குடும்ப வாரிசுன்னு ஒரே புலம்பல் வக்கீல் சார். அப்படியா சமாச்சாரம்? ஆமாம், அந்த குழந்தைக்கு இப்போ எங்கே இருக்குது அது யாருக்கு தெரியும்? ஏதாவது அனாதை இல்லத்தில் தொட்டிலில் கிடக்குதோ, இல்லை புள்ள பிடிக்கிற யாராச்சும் பம்பாய் கல்கத்தான்னு தூக்கிட்டு போயிட்டாங்களோ என்னமோ. என்ன விநாயகம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் இப்போ ஒரு வக்கீலாக கேட்குறேயா. அந்த குழந்தை யாருக்கு பிறந்திருந்தாலும் பாட்டன் சொத்து பேரனுக்குங்கிற சட்டப்படி அதுதான் உங்கள் சொத்துக்கெல்லாம் சட்டப்பூர்வமான வாரிசு. அது தெரியாமல் பேசாதீங்க. என்ன வக்கீல் சார் மிரட்டுறீங்க? இதை சொல்லத்தான் இப்போ வந்தீங்களா? இதை சொல்ல மட்டும் இல்லை, இவங்க நல்லா இருக்கிறப்பவே எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே வந்துடணும் நீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க பேர்லேயும் தனியாக வீடு, கல்யாண மண்டபம்னு சொத்துங்கள்லாம் இருக்குது. அதை இவங்க பேரனுக்கோ பேத்திக்கோ தர விரும்பினா யாரும் தடுக்க முடியாது. என்ன நீங்கள் பையனே இல்லை, பேரன் பேத்தி எங்கேருந்து வருவாங்க? பையன் இடையிலே செத்துட்டதால் பையனுக்கு பிறந்த பிள்ளைங்க பேரன் பேத்தி இல்லைன்னா ஆயிடுவாங்களா என்ன? முடிவா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? உங்ககிட்ட பேசுகிறது வீண் பேச்சு. நீங்கள் ஒரு பணக்கார முட்டாள். நாளைக்கு அந்த குழந்தை சார்பாக யாராவது கேஸ் போட்டாங்கன்னா, யாராவது என்ன குடும்ப வக்கீலா நானே முன்னே நின்று அவ்வளவு சொத்தம் அந்த குழந்தைக்கு தானே கோர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பண்ணிடுவீங்களா நீங்கள்? விநாயகம் நெஞ்சை நிமிர்த்தினார். வக்கீலுக்கும் கோபம் வந்து விட்டது. விநாயகம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னால் நீங்கள் ஏன் முன்னாலேயே நெஞ்சு நிமித்துறீங்களே. இதெல்லாம் கூட பரவாயில்லை. பின்ன என்ன சார் நீங்கள் என் வக்கீலாக இருந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக பேசுனா எப்படி? எதிராக பேசலை, யதார்த்தத்தை பேசினேன். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மகனோட வாரிசான அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுதான் எல்லா சொத்துக்கும் வாரிசு. உங்கள் அம்மா இதை எழுதி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணால் தானேன்னு கிடையாது. சட்டமே அதுதான். ஆணுக்குத்தான் சொத்து உரிமை, பெண்ணுக்கு கிடையாதுங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ இரு பாலாருக்கும் சம உரிமை, தெரிஞ்சுக்குங்க. வக்கீல் சொல்லி முடித்து உள்ளே அறைக்குள் இருந்து உயிர் மூச்சை இழுத்து விட்டபடியே இருந்த கிழவி எழுந்து வாயிலின் கதவருகே வந்து நின்றாள். வக்கீல் ஐயா வந்துட்டீங்களா? அந்த குரங்குக்கிட்ட என்ன பேச்சு? இங்கே வாங்க, நான் சொல்கிறதையும் நல்லா கேட்டுக்கோங்க. என் சொத்து பத்து அவ்வளவும் என் பேரனுக்கும் அவன் மகளுக்கும் தான், வேறு யாருக்கும் நான் கொடுக்க இஷ்டப்படலை. போங்க, போய் பத்திரத்தை தயார் பண்ணுங்க. நான் கையெழுத்து போட்டுட்டு உசுர விட்டுறேன் என்று தீர்மானமாக பேசவும் எல்லோரிடத்திலும் ஸ்தம்பிப்பு. குறிப்பாக விநாயகத்துக்கு தன் முன்னாலே நிற்பது தான் அதற்குள் பூமிக்குள் தலை குப்புற விழுந்து விடுவது போல் ஒரு பிரமை. வக்கீல் மௌனமாக விநாயகத்தை பார்த்துவிட்டு ஒரு அரை சிரிப்போடு, எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வர்றேம்மா என்று புறப்பட்டார். அந்த கிழவியும் எல்லோரையும் ஒரு பூஞ்ச பார்வையை பார்த்துவிட்டு, இப்பவும் எதுவும் கெட்டு போடல. என் கொள்ளு பேத்தியை கூட்டிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு கொஞ்சமாவது சொத்தை கொடுப்பேன், இல்லாட்டி மொத்தமும் எனக்கு பிறகு அந்த பேத்திக்குத்தான் என்று சற்று இருமையபடியே சொல்லிவிட்டு மெல்ல நடந்து போய் படுக்கையில் படுத்து கொண்டாள். விநாயகத்திடம் ஒரு முடிவு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தொடங்கி தயாசதகம், புருஷ சூக்தம், ஆதித்ய ஹிருதயம், மந்திர ஜபதம் என்று அந்த திருமால் ஆராதனைக்குரிய அத்தனை ஸ்தோத்திரங்களையும் சொல்லி முடித்துவிட்டு கற்பூர ஆரத்தியை காட்டி முடிக்கவும் சந்தான கோபாலனுக்கு மனது மிகவும் லேசாகவும் ஸ்படிகம் போலவும் தெளிவாகவும் இருப்பது போல் தோன்றியது. கீழே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு பூஜை அறைக்குள் இருந்து வெளியே வந்தவரை தொலைபேசி அழைத்தது. சீதாவும் பங்கஜமும் போய் எடுப்பதற்குள் அவரே போய் எடுத்தார். மறுபக்கையில் மாப்பிள்ளை சுதர்சன். மாமா, நான் மாப்பிள்ளை பேசுகிறேன். அடடே மாப்பிள்ளையா, சௌக்கியமா மாப்பிள்ளை?
நன்னா இருக்கேன் மாமா. அங்கேயும் எல்லோரும் சௌக்கியம்தானே? எல்லாரும் சௌக்கியம். குழந்தை எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரொம்ப சமத்து குழந்தை. டயத்துக்கு பால் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறா. அவளுக்கும் ஒரு நல்ல வழி பிறந்துடுச்சு. குழந்தையோட மாமா தாத்தாவும் அவரோட மனைவியும் வந்துட்டு போனா. ஒரு 10 நாளில் நாங்களே எடுத்துட்டு போய் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ரொம்ப நல்ல விஷயம். ஆனாலும் கவனமாக இருக்கணும். குழந்தை விஷயத்தில் இப்போ ரொம்ப வேகமாக தப்பு நடக்குது. இன்றைக்கி பேப்பரில் கூட வந்திருக்கு. பார்த்தேன்ல? பார்த்தேன் மாப்பிள்ள. அந்த மீரா மட்டும் ரொம்ப நல்லா கவனமாக இருக்கிறா. அதில் அந்த கவனம்தான் என்னை வரையில் ரொம்ப கவர்ந்தது. போகட்டும், நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். எங்கள் ஆஃபீஸில் திடீர்னு என்னை வெளிநாட்டுக்கு, அதாவது யூஎஸுக்கு போக சொல்கிறா. டெபுடேஷனில் ஒரு 6 மாதம் நான் நியூயார்க்கு போய் அங்கே இருந்து சில அசைன்மெண்ட்டுகளை முடிக்கணும். நல்ல விஷயம் தானே மாப்பிள்ள? அதுக்கு இல்லை மாமா, கல்யாணமும் நான் யூஎஸ் போய் வந்ததுக்கப்புறம் தான் நடக்க முடியும். அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது. அட ஆமாம், அது சரி. நீங்கள் எப்போ புறப்படணும்? அதிகபட்சம் 15 நாளில். அதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு. அது எனக்கும் தெரியுது மாமா. மீரா கிட்ட இது சொன்னால் நிச்சயம் வருத்தப்படுவா. அதனால தான் உங்ககிட்ட முதல்ல இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இன்ஃபேக்ட் இன்னும் நான் என் அம்மா அப்பா கிட்ட கூட பேசலை. என்ன மாப்பிள்ளை இது? அவக்கிட்ட முதல்ல பேசிட்டு தானே நீங்கள் என்கிட்டயே கேட்கணும். நீங்களோ எனக்கு இன்னொரு அப்பா தானே. அதோட இந்த கல்யாண விஷயத்தில் நம்ம ஜாதியிலே பொண்ணாத்துக்காரர்களுக்கு தானே எப்போவுமே டென்ஷன். மாப்பிள்ளையாத்துக்காரர் படு ஜாலியாக தானே இருப்பான். ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன். நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன பண்ணட்டும்? மீரா கிட்ட பேசுங்க. எல்லாருமா கூடி நல்ல முடிவை எடுங்க. நான் நாளைக்கே கூட மீரா கழுத்தில் தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்க தயார். அமெரிக்கா போயிட்டு வந்தே பண்ணிக்கலான்னாலும் தயார். உங்கள் பதில் தெரிஞ்ச பிறகு தான் என் அம்மா அப்பா கிட்டேயே ஒரு தீர்மானத்தோடு பேசுவேன். அப்போ அது வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேச போகிறதில்ல. இல்லை மாமா, பேசினாலும் புண்ணியம் இல்லை. என் அக்கா இதான் சாக்குன்னு எல்லாம் 6 மாதம் கழித்து பார்த்துக்கிடலான்னு சொல்லிடுவா. ஓ, இப்படியெல்லாம் வேற இருக்கா? ஆமாம் ஆமாம், நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் நல்ல முடிவாயிடுங்க. இந்த ஜென்மத்தில் மீரா தான் என் மனைவி. அதில் மட்டும் மாட்டு கருத்துக்கே இடம் கிடையாது. மாப்பிள்ளை, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. உங்களை நான் மாப்பிள்ளையாக அடைய கொடுத்து வச்சுருக்கணும். இதை நான்லாம் மாமா சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை. நான் இன்னைக்கு சாயங்காலம் உங்ககிட்ட திரும்ப பேசுகிறேன். நல்லது மாமா. ஃபோன் கட் ஆயிற்று. சந்தான கோபாலன் திரும்பினார். எதிரில் மீராவும் ஸ்ரீராமும் கூட இருந்தனர். என்னடா, சென்னையிலிருந்து மாப்பிள்ளை தானே பேசினது? பங்கஜம் கேட்க சந்தான கோபாலனும் சகலத்தையும் சொல்லி முடித்தார். அவர்கள் அனைவரிடமும் ஒரு ஆழ்ந்த அமைதி. மீரா மட்டும் சற்று யோசித்தவளாக செல்போனில் சுதர்சனை பிடித்தாள். குட் ஆஃப்டர்நூன் மாப்பிள்ளை சார். மீரா, ஹவ் ஆர் யூ? நலம். நலமறியா ஆவல். போகட்டும், உங்கள் யூஎஸ் பயணத்துக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாம் என்ன பண்ண போகிறோம்? நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன மீரா, இவ்வளவு வேகமாக பழிச்சுன்னு சொல்லிட்டேன். உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறா? இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை 15 நாளில் எங்கள் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் சுதர்சன். 6 மாதத்துக்கு அப்புறம் நல்லா பார்த்து பண்ணலாம் அப்படின்னு தான் படுறது. அதுதான் சரியும் கூட. ஆர் யூ ஷுர்? இதில் உனக்கு வருத்தமெல்லாம் இல்லையே? சந்தோஷம் மட்டும்தான் சுதர்சன். நீங்கள் நல்லபடியாக உங்கள் அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வாங்கோ. மீரா ஒரு வழியாக சுதர்சனுக்கு பதில் சொல்லி முடித்தவளாக ஸ்ரீராமை பார்த்தாள். அவனிடமும் அப்பாடா என்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு. மீரா, நல்ல காரியத்தை எல்லாம் ரொம்ப தள்ளி போடக்கூடாதுமா. நீ இப்படி முடிவெடுத்தது சரியில்லைம்மா என்று ஆரம்பித்தாள் பங்கஜ். இதுதான் பங்கஜ் இப்போதைக்கு சரியான முடிவு. அப்படியே இப்போ இன்னொரு கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கு என்று மீராவை அதிர்ச்சியோடு எல்லோரும் பார்த்தனர். மீராவும் ஸ்வேதா பற்றி அவர்கள் அவ்வளவு பேர் முன்னாலும் சொல்ல ஆரம்பித்தாள். மீரா ஸ்வேதாவை பற்றி பேச ஆரம்பிக்கவும் ஸ்ரீராம் அங்கே நிற்க விரும்பாது, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப தொடங்கினான். நெல்லு, நீ இப்போ இங்கே இருக்கணும். காதலிக்கும் போது இருக்கிற தைரியம் இப்போ மட்டும் எங்கே போச்சு என்று ஆரம்பத்தை எடுத்தாள் மீரா. அதுவே சந்தானகோபாலன் நெஞ்சை பிசைய தொடங்கிவிட்டது. அவனோ திருதிருவன விழிக்கத் தொடங்கினான். சீதாவுக்கும் நெஞ்சை அடைத்தது. மீரா, நீ என்னடி சொல்ல போகிற? இவனோ திருதிருன்னு விழிக்கிறான். தப்பு பண்ணா திருதிருன்னு தானே முழிக்கணும். என்ன தப்பு? இருக்கிற கஷ்டம் போதாதா? பவானி, நீ டென்ஷன் ஆகாதே. சில விஷயங்களில் நீங்கள் எல்லாம் தாங்கிக்கத்தான் ஆகணும். கடந்து தான் போயாகணும். காலம் இப்போ அப்படி. பீடிகையெல்லாம் போகிறோம். விஷயத்தை சொல்லுடி. அகல்யா, சாரி, ஐயோ, படித்து முடித்தாரோ இல்லையோ,
காதலிச்சு முடிச்சு போட்டார். டே, என்னடா இது கன்றாவி? சீதா வெடிக்கத் தொடங்கினாள். நீ சத்து சும்மா இருடி. தினம் எவ்வளவு சீரியல் பார்க்கல, அதிலெல்லாம் நடக்கும்போது ரசிக்கிற, அதுவே நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தா கலங்கி போயிடுவியா? பங்கஜத்து பாட்டி இதுதான் சந்தர்ப்பம் என்று போட்டு தாக்கினாள். அம்மா, நீ செத்த சும்மா இருக்கியா? பெருசா புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டுட்டதா நினைப்பா உனக்கு? நிஜத்துக்கும் நிழலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? சந்தான கோபாலனும் கோபத்தை கொட்ட ஆரம்பித்தார். சந்தானம், நீ கோபப்படுறதுல அர்த்தம் இல்லை. எப்பவும் இப்படித்தான் வாழணும்னு சொன்ன வாழ்க்கை முறைகளை நாம் மீற ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ எல்லா சிக்கலும் வர ஆரம்பிச்சிச்சே. நீங்கள் நான் எங்கம்மா மீறினேன்? நீ என்ன புதுசாக குண்டை தூக்கி போடுற? நான் ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ண தவறி இருப்பேனா? நெத்திக்கு இட்டுக்காமல் இருந்திருப்பேனா? இல்லை மீசை தாடின்னு சத்திரிய தேசத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சிருப்பேனா? என்ன பேசுகிற நீ? வேணாண்டா, நான் இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வாக்குவாதம் தான் வரும். மீரா சொல்ல போகிறது மேல், நீ சொல்லடி. பாட்டி வழிபடித்து கொடுக்க மீராவும் ஸ்ரீராம் ஸ்வேதா கதையை மூடி கூறி முடித்து விட்டாள். சீதாவின் கண்களில் கரகரவென்று கண்ணீர். பங்கஜம் சௌஜன்யமாக இருந்தாள். சந்தான கோபாலனிடம் ஒருவித ஸ்தம்பிப்பு. ஸ்ரீராம் அவருடைய காலில் விழ தயாராகிவிட்டான். அவர் மௌனம் அவனை பிசையவும் தாழ முடியாமல் போய் காலில் விழுந்து விட்டான். அப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. காலேஜில் படிக்கும்போது குரூப் ஸ்டடி பண்ணும்போது ஸ்வேதா பழக்கமானாப்பா. அவளோட புத்திசாலித்தனம், அவள் என் மீது காட்டின கரிசனம், என்னை அவள் மோட்டிவேட்டுன்னு பண்ணின விதம் எல்லாமே கொஞ்சம் கூட அவளை என் பக்கமாக மெதுவாக இழுத்துருச்சுப்பா. அப்புறம் அவளும் பிராமணாங்கிறதால எனக்குள்ளேயும் ஒரு வேகமும் வந்துடுச்சுப்பா. ஸ்ரீராம் மென்று விழுங்கினான். என்ன குரூப் ஸ்டடியோ, எல்லா கோலாகலமும் அங்கே தான் ஆரம்பமாகுது. அப்புறம் ராத்திரி 12 மணி வரைக்கும் சாட்டுறேன் போட்டுறேன்னு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கதவை சாத்திக்க வேண்டியது. கேட்டால் வாட்ஸ்அப்பில் குரூப்பாக பாடங்கள் படிக்கிறோன்னு சொல்லி வாயை அடைச்சிட வேண்டியது. ஆனால் அப்படி படித்த பாடம் காதல் பாடம்னு இப்போத்தானே தெரியுது. சீதா விசும்பி விசும்பி அழுதாள். அவள் பேச்சில் உண்மை இல்லாமல் இல்லை. செல்ஃபோனும் டிவியும் இன்று எல்லோரையும் தன்வசம் எடுத்துக்கொண்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இது மெய்ஞான தேசம். விஞ்ஞானம் இங்கே இந்த ஆயுதங்களோடு யுத்தத்துக்கு வந்திருக்கிறது. பெருமாள் சன்னதியிலேயே கேமரா தான் கண்காணிக்கின்றது. கல்யாணத்தின் போது கூட நெருங்கிய உற்றாரோ உறவினருக்கு அருகில் இடம் கிடையாது. கேமராமேனும் ஃபோட்டோகிராஃபரும் தான் இடத்தை அடைத்து கொள்ளுகின்றனர். இவர்களை தவிர்த்துவிட்டு ஒரு சாஸ்திரபூர்வ கல்யாணத்தை நடத்த யாருக்கும் துணிவு கிடையாது. இந்த சிந்தனைகள் எல்லாமே சந்தான கோபாலனுக்கும் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சமாச்சாரங்கள் செய்து கொண்டாயிற்று. மோர் குடித்த வீடுகளுக்குள் வெள்ளைக்கார காஃபி நுழைந்து விட்டது. அப்புறம் கிராஃப்ட் நுழைந்தது. பேண்ட் ஷர்ட்டு என்று வரிசையாக ஒவ்வொன்றாக நுழைந்ததில் அன்றைய அன்றாட பஞ்சகச்சம் இன்று விசேஷ நாட்களுக்கான யூனிஃபார்ம் என்று ஆக்கப்பட்டு விட்டது. யாராவது தினம் அதை உடைத்து கொண்டால் அவர்கள் அப்டேட் ஆகாதவர்கள், பின்தங்கிவிட்டவர்கள். இது தொடர்பாக காரசாரமாக ஏதாவது சொன்னால் விவகாரம் வந்து டிவியில் 4 பேர் உட்கார்ந்து கொண்டு விவாதிக்க தொடங்கி விடுகின்றனர். எல்லாமே சந்தான கோபாலனுக்குள் ஓடிற்று. மௌனமாக ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தவர். சீதா அப்படி இல்லை, புலம்ப ஆரம்பித்து விட்டாள். டேய், பிராமணாங்கிறது ஒரு பெரிய வட்டம்டா. அதில் நமக்கான ஆச்சாரங்கள் வழிமுறைகள் எல்லாம் தனியடா. நாம் எந்த நிலையிலையும் அதை விட்டு விலகக்கூடாதுடா. அது நமக்கு நல்லதில்லைடா என்று அங்கலாய்த்தாள். மீரா பேசட்டும் என்று விட்டுவிட்டவள் போல் நின்று கொண்டாள். என்னம்மா பெரிய ஆச்சாரம்? எப்போ நம்ம ஜாதியில் எல்லோரும் வெளிநாட்டுக்கு போனோமோ அப்போவே எல்லாம் போயிடுச்சேம்மா. வெளியில் நாமும் உள்ளுக்குள்ளே பிராந்தி பாட்டிலுமா எவ்வளோ பேர் இருக்கா தெரியுமா? நான் சொல்லட்டுமா உனக்கு? அவன் அப்படி சொன்ன நொடி மீராவுக்கு பொறுக்கவில்லை. அருகே சென்று ஓங்கி அவனை ஒரு அறை விட்டாள். அவன் காதுக்குள் ஈசல் பறக்கத் தொடங்கியது. மீரா, என்ன மீரா, உன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்க கசப்பான உதாரணங்களை எல்லாம் காட்டாத. அப்புறம் நான் இப்போ வாழ்கிற ராமானுஜர்களையும் வேதாந்த தேசியர்களையும் உதாரணம் காட்ட வேண்டி வரும். எல்லா காலத்துலேயும் இப்படி 4 பேர் அப்படி 4 பேர் இருக்கத்தான் செய்வா. அதில் நாம் யாரோட பழக போகிறோங்கிறது தான் நமக்கு சிறப்பு இருக்குது. மீராவின் பதிலை ஸ்ரீராம் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவனுக்குள் ஜாதி என்றவுடன் சில கேள்விகள் எழத்தான் செய்தன. மீரா, நீ சொல்கிறபடி பார்த்தா ஒரு பிராமணன் கோயிலில் மணி ஆட்டிண்டு உருண்டை கட்டிண்டு சாப்பிட்டுண்டு தான் காலம் கடத்தணும், அதுதான் நமக்கான வாழ்வுன்னு சொல்கிறியா என்று கன்னத்தை
தடவியபடியே கேட்டான். அடுத்து நீ என்ன கேட்பேன்னு தெரியும். வைத்துப்பாடு இன்னைக்கு செருப்பு கடையில் கூட பிராமணனை வேலை பார்க்க வச்சுருக்கு. வாழ்க்கைங்கிறது எப்படி வைத்துப்பாட்டுக்காக அதுலேயும் ஒரு ஓரமாக கொஞ்சம் போல் பிராமணன் தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இந்த யதார்த்தம் எனக்கும் தெரியும். எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்கிற காலம் இந்த காலம். துபாயில் தோல் பதனிடுற தொழிற்சாலையில் இப்போ பிராமணன் தான் அக்கௌண்டண்ட்டாக இருந்து கணக்கு வழக்க பார்க்குறான். அவனுடைய தர்மத்துக்கு சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை தான் இன்றைக்கி பல பேர்கிட்ட இருக்குது. ஆனாலும் அந்த கடமைக்கு அப்புறமா அவன் தனிப்பட்ட தன் கடமைகளை மறந்து விடக்கூடாது. அதிலிருந்து நழுவி விடவும் கூடாது. மகாபாரதத்தில் தர்ம வியாதன்கிற ஒருத்தன் புலால் வியாபாரம் பண்ணுவான். ஆனால் அது தொழில். அப்புறமா அவன் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுலேருந்து மற்ற கடமைகள் அவ்வளவையும் சரியாக செய்வான். அவனை பெரிய தர்மவானா பாரதம் சொல்லுது. காலத்தால் மனிதர்கள் தங்கள் குணத்துக்கும் கொள்கைக்கும் சம்பந்தமில்லாதபடி வாழ வேண்டி வரலாம். அப்படி வந்தால் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு உதாரணம்தான் அந்த தர்மவியாதன். ஆகையால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. நாமளும் மாறினா என்னன்னு கேட்காம எல்லா காலத்துலேயும் எப்படி இருந்திருக்காங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, முடிவா என்ன சொல்ல வர்ற? எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொன்னவ நீ, அதை மறந்துடாத. என்ன மறைமுகமாக குத்தி பார்க்குறியா நீ? நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னது உனக்காக இல்லை, அந்த பொண்ணுக்காக. அவர்கள் இருவரின் வாக்குவாதத்துக்கும் இடையில் புக ஆரம்பித்தார் சந்தான கோபாலன். நிறுத்துமா நிறுத்து. எனக்கு 2 பேரும் எங்கள் எதிரிலேயே அடிச்சுக்கிறீள். எனக்கு தனிப்பட்ட முதலிலே தான் தன் பிரியம் தான் போக்கு. இவன் போயிட்டானா அப்போவே என் வளர்ப்பு சரியில்லைன்னே ஆயிடுது இல்லையா? இனி பாரதம் தர்ம வியாதன்னு என்ன பேசி என்னதான் புண்ணியம்? அதெல்லாம் முடியாது. போடா வெளியிலன்னாலும் எனக்கு அது தோல்விதான். ஒத்துண்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும் கூட அதுவும் தோல்விதான். ஆனால் தோக்கிறதுல கூட ஒரு கம்பீரம் இருக்குன்னு நினைக்கிறவனா. அதனால் இவன் ஆசைப்பட்ட பொண்ணுக்கே நாம் கல்யாணத்தை பண்ணி வைப்போம். ஆனால் உன் கல்யாணமே 6 மாதம் தள்ளி போயிட்டு இல்லைல்ல, இவனோட கல்யாணத்தை இப்போ எப்படிமா நினைக்க முடியும்? சந்தான கோபாலன் இப்படி சொன்ன நொடியிலேயே, அப்பா 3 வருஷத்துக்கு எங்கள் கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் அமெரிக்கா போய் எம்எஸ் பண்ணணும். அப்புறம் நல்ல வேலையிலே சேர்ந்து டாலர்களில் சம்பாதிக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா என்றான் ஸ்ரீராம் மிக உற்சாகமாக. தடை நீங்கி விட்டது. இனி பிரச்சனை இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் ஒரு மின்னோட்டம் போல் ஓடத் தொடங்கிவிட்டது. ஆமாம்ப்பா, அந்த ஸ்வேதாவோட அப்பா ஒரு அந்தஸ்து காய்ச்சல் பிடிச்ச மனுஷன். தான் பொண்ணு வாழ்ந்தா அமெரிக்காவில் தான் வாழணும், தான் விரும்புகிற மாப்பிள்ளையோடு தான் வாழணும்னு பிடிவாதம் பிடிக்கிற ஒரு கேரக்டர். நம்ம போய் பார்த்து பேசி எல்லாத்தையும் மாற்றணும்ப்பா. அது சரி, காதலை ஆதரிக்கிறதே பெருசு. இதில் இந்த மனுஷனை பார்த்து பேசி வழிக்கு கொண்டு வரணுமா? ஏண்டா மாப்பிள்ளையை பெற்றவன்டா நான், எதுக்குடா நான் இந்த வேண்டாத வேலை எனக்கு? அப்பா ஏண்டா பிச்சை எடுக்கிற? மீரா என்னம்மா பண்ணலாம்? அப்பா முதல்ல அந்த பொண்ணை இங்கே நாம் வரவழைச்சி பேசுவோம்ப்பா. அவளே நீங்களும் பாருங்கோ. அப்புறமா அவகிட்டையே அவள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி நாமும் பண்ணலாம். ஐயோடா, இங்கே நம்மாத்துக்கு இப்போ வர வேண்டாமா? அவள் கல்யாணமாகி அக்னி பூர்வமாக நம்ம சொந்தம்னா ஆனதுக்கு பிறகு மகாலட்சுமியாக நம்ம மடிசார் கட்டிட்டு அவள் வரட்டும். அப்போ வெளியூரில் ஒரேயூர் பெருமாள் கோயிலில் வச்சுக்கலாமா? அங்கேயும் வேண்டாம். பேசாமல் கல்லணைக்கோ இல்லை முக்கம்புக்கோ வேணாம். நீ அந்த பொண்ணை ஒரேயூர் கோயிலுக்கே வர சொல்லிடு. முதலாக இந்த ஆற்றுல வாழ போகிறவ கோயிலில் வச்சு பார்க்குறது தான் சரின்னு தோணுது. சந்தான கோபாலன் சொன்ன மறுநொடியே விலகி போய் ஸ்வேதாவுக்கு ஃபோன் செய்தான். ஆனால் மறுபக்கம் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. என்னடா ரிங் போகிறது, எடுக்க மாட்டேங்கிறாளா? சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, அப்புறமா போய் பண்ணு. இப்போவே என்ன அவசரம்? என்ன அவசரமா? நான் பேசினேன் பேச்சுக்கு இன்றைக்கே அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை வரவழைச்சு தாலி கட்ட சொன்னாலும் சொல்லிடுமா அந்த ஆள்? இப்படி மரியாதை இல்லாமல்லாம் பேசாதேடா. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு உனக்கு மாமனாராக போகிறவர். தேங்க்யூ மீரா. ஒரு அறை அறிஞ்சாலும் பாசிட்டிவாக எல்லாத்தையுமே முடிச்சிட்டியே. வழியாமல் போய் அமெரிக்கா போகிற வேலையில் பாரு. எம்எஸ் ஒன்றும் உங்கள் காலேஜ் டப்பா சயின்ஸ் கிடையாது. வெள்ளைக்காரன் சமாச்சாரம். இங்கிலீஷில் நீ ஹிட்லராக இருக்கணும், பட்லராக இருந்த அவ்வளவுதான். இப்போவே நான் ஸ்வேதா மேலே இங்கிலீஷில் ஒரு கவிதை எழுதி காட்டவா? நீ ரொம்ப ஞாபகமாக இருக்கேன்னு தெரியுது. கவிதைனா நிலாவும் காத்துந்தான் முதல்ல எல்லார்கிட்டேயும் மாட்டும். நீ ஸ்வேதாங்கிற போய் தற்காலிகமாவது அவளை மறந்துட்டு மற்ற காரியங்களை எல்லாம் பார்.
மீரா அவனை ஆற்றுப்படுத்தவும் அவள் செல்ஃபோனுக்கு அழைப்பு ஒலி. யார் அது? நான் தான் மீரா. மீராங்கிற பொண்ணா? நீங்கள் தான் மீராங்கிற பொண்ணா? ஆமாம், நான் தான். நீங்கள் யாருங்க? உங்கள்கிட்டே இருக்கே குழந்த, அதோட தாத்தா அம்மா. நான் என் பேர் விநாயகம். நான் உன் செத்துப்போன சிநேகிதியோட மாமனார்மா. பரவாயில்லையே, உறவை ஒத்துக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே. சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? குழந்த இப்போ உங்ககிட்ட தானம்மா இருக்குது. ஆமாம், என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறீங்களே. நான் ஏமா அந்த கன்றாவியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? என் தலையெழுத்து என்னை இப்போ பேச வச்சுட்டுது உங்ககிட்ட. தயவுசெய்து பளிச்சுன்னு விஷயத்துக்கு வரீங்களா? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறியேம்மா. சபாஷ், அப்படித்தான் இருக்கணும். இதை சொல்ல தான் கூப்பிட்டீங்களா? உன் மாதிரி ஊசி ஆட்டம் குத்துறியேம்மா. விஷயத்தை சொல்லிடுறேன், கேட்டுக்க. இனிமே நீ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதை வாங்கிக்க நான் என் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். அவங்கக்கிட்ட குழந்தைய கொடுத்துடு. என்ன நீங்கள் ஏதோ கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வர சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? நான் யார்கிட்டையும் அப்படிலாம் குழந்தைய கொடுக்க மாட்டேன். தரமாட்டியா? அது என் குடும்ப ரத்தம், தெரியுமில்ல? மண்ணாங்கட்டி. இதை என் நண்பர்கள் வந்து பேசினப்ப எல்லாம் சொல்லி இருக்கணும். அப்போ போங்கடா வெளியேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஏ புள்ள, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமில்ல? நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன? குழந்தை ஆஷாவோட மாமாவும் அத்தையும் வந்து வாங்கிக்க போகிறாங்க. நீங்கள் பாவப்பட வேண்டாம், ஃபோனை வச்சுடுங்க. மீரா ஃபோனை கட் செய்தாள். பங்கஜவல்லி பாட்டி அதை கேட்டபடியே அருகில் வந்தவளாக, மீரா, என்னடி இது புது வில்லங்கம்மா? ஆமாம் பங்கஜ், ஆஷா மாமனார்னு ஒருத்தர் பேசினார். எனக்கு டவுட்டாக இருக்குது. எதை வச்சு டவுட்டுங்கிற? அந்த ஈஸ்வரி திரும்ப ஏதாவது திருகு வேலை பண்ணுறாளோன்னு தோணுது. ரங்கநாதா, இது என்ன கத்தி போய் வாழு வந்த கதையா? ஒன்று மாற்றி ஒன்று வர்றது. எது வந்தாலும் சந்திச்சு தானே தீரணும். அதுவும் சரிதான். உன் அப்பா அம்மா காதில் இந்த விஷயம் விழ வேண்டாம். உன் தம்பி சமாச்சாரத்திலேயே மார்பை யானை மிதித்த மாதிரி பிடிச்சுண்டு படுத்திருக்கான் பார். பங்கஜ் காட்ட நீண்ட பெஞ்சில் சந்தான கோபாலன் படுத்து கண்களை மூடி இருந்தார். அதை காண மீராவுக்கு பரிதாபமாக இருந்தது. சீதா சமையல் கட்டில் காப்பி ஃபில்டரை தட்டுவது காதில் விழுந்தது. இந்த நிலையில் மீராவுக்கு திரும்பவும் ஃபோன். காதை கொடுத்தவள் முகத்தில் பலத்த அதிர்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.